அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு +2 முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்ரிதா யூனிவர்சிட்டி. அம்ரிதா யூனிவர்சிட்டிங்கிறது தமிழ்நாட்டிலையும் இருக்குது, கேரளாவிலையும் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கர்நாடகா பெங்களூர்லேயுமே கேம்பஸ் இருக்குது. இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ப்ராசஸ் ஆரம்பித்து அவங்க AEEE ரிசல்ட்ஸுங்கிறது வந்தாச்சு. அவங்க அட்மிஷன்ஸுங்கிறது AEEE ரிசல்ட்டை பேஸ் பண்ணி JEE ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தர்றாங்க. இப்போ கவுன்சிலிங்கான CSAP ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரலைஸ்டு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த CSAP கவுன்சிலிங்கான ஸ்கெட்யூலுங்கிறது இப்போ நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. என்னைக்கு என்ன தேதிக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா CSAP ஸ்கெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. CSAPங்கிறது அவங்க அமிர்தா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா CSAP. நிறைய பெற்றோர்கள் நம்மகிட்ட கேட்டது பார்த்தீங்கன்னா, சார் CSAPனா என்ன சார், புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, கவுன்சிலிங் தானே சொல்லுவாங்க, இதுனா CSAPங்கிறாங்க. அதாவது அமிர்தா கவுன்சிலிங் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா CSAPங்கிறாங்க. ஓகே, இந்த CSAPங்கிறது வந்து எதுலேருந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜோசா கவுன்சிலிங்கில் நடக்கிற ப்ராசஸ்க்கு பேர் CSAPம்பாங்க. அதை தான் இவங்க வந்து CSAPன்னு சொல்லி நடத்துகிறாங்க. சரிங்களா? இந்த CSAP கவுன்சிலிங்கில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் மே 12 கொடுத்துருக்குறாங்க. CSAPோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது நம்மளுக்கு வந்து மே 12 வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. ரிசல்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட AEEOட ரிசல்ட்ஸ் மே 18 நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அது போக வந்து பார்த்திங்கன்னா மே 18 வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து முன்னாடியே ரிசல்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆகிருச்சு. இப்போ எல்லார் கையிலையுமே ரேங்க்குங்கிறது இருக்குது. அதாவது JEE மார்க்கை பேஸ் பண்ணின ரேங்க் இருக்குது, AEEE பேஸ் பண்ண ரேங்க்குமே இருக்குதுங்க. இந்த CSAP ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான க்ளோசிங் டேட்டா என்னைக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மே 30 வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. மே 30 வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து CSAPை ரெஜிஸ்டர் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங்கை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நிறைய பேர் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாய்ஸ் ஃபில் பண்ணி அப்படியே சேவ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து அதை எடிட் பண்ண முடியாத ஒரு ஆப்ஷனுக்கு போயிட்டாங்க. அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதை அன்னைக்கே பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. நமக்கு தேதி வந்து 30 வரைக்கும் இருக்குது. மே 30 வரைக்குமே நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்கோர்ஸை வந்து என்ட்ரு பண்ணலாங்கிறாங்க, JEE மார்க் ஷீட் அப்லோட் பண்ணலாங்கிறாங்க, தென் அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணலாங்கிறாங்க. நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 30 வரைக்கும் எல்லா விஷயங்களும் பண்ணிக்கலாம், எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் பண்ணிக்கலாங்கிறாங்க. தென் ஜூன் 2 வந்து ட்ரையல் அலாட்மெண்ட்டுங்கிறது கிடைக்கும். இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் ட்ரையல் அலாட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு உங்களுடைய ரேங்கை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா வச்சு உங்கள் ரேங்கை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பர்சன்டேஜை பேஸ் பண்ணி இந்த மாதிரியான சீட்டு கிடைக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறது தான் ட்ரையல் அலாட்மெண்ட். அதே சமயத்தில் ட்ரையல் அலாட்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய அப்படியே அதே சீட்டு வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டோட ஒரிஜினல் அலாட்மெண்ட்டில் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது, மாறும். அதாவது உங்கள் ட்ரையல் அலாட்மெண்ட்டுங்கிறது இந்த மாதிரியான சீட்டு உங்களுக்கு கிடைக்கலான்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்மளுக்கு வந்து ஜூன் 2 நம்மளுக்கு ட்ரையல் அலாட்மெண்ட் கிடைச்சதுன்னா, நீங்கள் 3 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் திருப்பியும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் சாய்ஸ் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மேலே போட்டு வச்சுருக்கீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கீழே போட்டு வச்சுருக்கீங்க, நடுவில் ECE தெரியாமல் கீழே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு மேலே இருக்க ஒரு மிடில் ஆர்டர் சாய்ஸ் கிடைக்குது, பட் எனக்கு வந்து நான் ECE திருப்பி மேலே தூக்கி போட விரும்புகிறேன். இப்போ சில பேருக்கு இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை மட்டும் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க, சில ஆப்ஷன்ஸை ஃபில் பண்ணாமல் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ட்ரையல் அலாட்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து சீட்டே அலோகேட் ஆகாத மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் புதுசாகவும் சாய்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் நினச்ச சாய்ஸ் கிடைக்கலன்னா வேறு என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதே நீங்கள் மாற்றலாம். முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சில பேர் வந்து கம்மியான சீட் மட்டும் அலோகேட் அதாவது ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் நீங்கள் மேக்ஸிமம் 50 சாய்ஸ் வரைக்கும் போடலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சில பேர் வெறும் 5 சாய்ஸ் 10 சாய்ஸ் மட்டும் போட்டவங்க இந்த 3 நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அடிஷ்னலாக வந்து சாய்ஸஸ் ஆட் பண்ணலாம். அதுதான் இவங்க வந்து ட்ரையல் அலாட்மெண்ட்டுங்கிறாங்க. அடுத்து ஜூன் 5 வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக ஃபஸ்ட் அலாட்மெண்ட்டுங்கிறது வந்துடும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ட்ரையல் அலாட்மெண்ட்டில் இப்போ நம்மளுக்கு சீட்டு கிடச்சிருச்சு, அதே சீட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டில் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காதுங்க, கண்டிப்பாக மாறும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து சாய்ஸ் ஆர்டரை மாற்றலை அப்படின்னாலுமே உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க மற்றும் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க சாய்ஸ் ஆர்டர்ஸ் அவங்களோட சாய்ஸ் ஆர்டர்ஸ் மாறுறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக அலோகேஷனில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசங்கள் வரும். ஒரிஜினலாக நம்மளுக்கு ட்ரையல் அலாட்மெண்ட்டில் கிடைச்ச சீட்டுங்கிறது நம்மளுக்கு கிடைக்காம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் அலாட்மெண்ட்டுங்கிறது நமக்கு ஜூன் 5 நம்மளுக்கு கிடச்சிரும். அதாவது இந்த கேம்பஸில் இந்த சீட்டு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வரும். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
5 ஜூன் அதே 5 ஜூன் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் இடம் கிடைக்காத மாணவர்கள் மற்றும் இது வரைக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸ் விண்ணப்பிக்காத மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி புதுசாக திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிசாப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து திருப்பி புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. உங்களுக்கு சீட்டு கிடைக்கப்பெற்ற மாணவர்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 13க்குள்ளே நீங்கள் வந்து இனிஷியல் டியூஷன் ஃபீஸாக வந்து நீங்கள் வந்து ஒரு 1 lakh ரூபி பே பண்ணணும். அந்த 1 lakh ரூபி பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு சீட்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த தேதிக்குள்ளே நீங்கள் 1 லட்ச ரூபாய் கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான அந்த சீட்டுங்கிறது கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு புதுசாக சிசாப் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சிசாப் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது க்ளோஸ் ஆகுது. தென் ஜூன் 17ஆம் தேதி மாப்பப் ரவுண்டுங்கிறது நடக்கும். மாப்பப் ரவுண்டு அப்படிங்கிறது சரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டோட அலாட்மெண்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆகும். அதுக்கான டியூஷன் ஃபீஸும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஜூன் 17ஆம் தேதி இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும் செகண்ட் ரவுண்டில் சீட் கிடைச்ச மாணவர்கள் ஒருவேளை அவங்க வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாமே வேக்கண்ட்டாக வந்து உங்களுக்கு திருப்பியும் வந்து கவுன்சிலிங்கில் காட்டுவாங்க ஜூன் 17ஆம் தேதி. அதுக்கான கவுன்சிலிங் ரவுண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மாப்பப் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த ஃபீஸ் கேட்டகரி மாறிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். தென் 24 ஜூன் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஃபீஸ் கட்டணும். அதாவது மொத்தமாக உங்களுக்கு வந்து என்ன ஃபீ கேட்டகரியில் வந்து சீட் அலோகேட் ஆகிருக்கோ அந்த ஃபீஸை முழுமையாக கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் மாப்பப் ரவுண்டுக்கு கவுன்சிலிங்கான ஃபீஸ் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது நம்மளுக்கு ஜூன் 26ஆம் தேதி க்ளோஸ் ஆகுதுங்க. நம்மளுக்கு வந்து ஜூன் 28ஆம் தேதி தான் மாப்பப் ரவுண்டு கவுன்சிலிங்கிறது நடக்குது. அதாவது வேகன்சிஸ் இருந்தால் மட்டும்தான் நடக்கும், வேகன்சிஸ் இல்லைன்னா வந்து நடக்காது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு மாப்பப் ரவுண்ட்லேயும் சீட் கிடச்சுன்னா நீங்கள் வந்து ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் கலந்துக்கிட்ட மாணவர்கள் ஜூன் 30க்குள்ளே வந்து எல்லா ஃபுல் ஃபீஸையுமே நீங்கள் பே பண்ணணும். வெறும் அட்வான்ஸ் இனிஷியல் ஃபீஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் முழு ஃபீஸையுமே கட்டணுங்க. ஸோ இதுதான் அமிர்தா கவுன்சிலிங்கோட ப்ராசஸ். யாருக்காச்சும் அமிர்தா கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரதுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கிறோம். இது அமிர்தா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ப்ராசஸ். இதில் வந்து இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச சீட்டை எப்படியெல்லாம் மாற்றலாம், உங்களுக்கு கிடைச்ச சீட்டையே தான் நீங்கள் எடுக்கணும்னு கிடையாது, அதை என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. அதை வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு அமிர்தா கவுன்சிலிங், விஐடி கவுன்சிலிங், ஜோசா, டிஎன்ஏ மற்றும் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் மற்றும் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான கவுன்சிலிங்குமே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.